பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று அவதாரனுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள். இன்று ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிறந்த நாள் பவதாவுக்கு. இந்த பிறந்த நாளே வந்து பவதா வந்து போன அந்த திதி வந்து இன்றைக்கி தான் வரும். திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது. இனி பவதா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள். பவதாவின் நினைவுக்காக, பவதாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவதா போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இந்த பவதா பாடிய பாடல்கள் காத்திருக்கின்றன. நன்றி. கண்ணனையும் அறிய முடியாது, இசையையும் அறிய முடியாது. பாட்டு எழுதும் பொழுது ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால, காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா, அவன் தான் உன்னை ஊதுறான், இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா. சிவபெருமான் பிறையில் வந்து நிலா இருக்குது, அந்த ஒளி வந்து சிவனை காட்டிடுமா? அதே போல் காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது. இந்த திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா பேசுனது மாதிரி இது ஒரு கனவு மாதிரி இருக்குது. இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமா இல்லை நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல். ஏன்னா இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ளே அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இடத்துல நான் வந்து பவதாவோடைய அன்பு வந்து இவன் கூடயும் கார்த்திராஜா சார் கூடயும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும். அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அந்த அன்புக்குள்ளே ஒரு நிஜம் ஒளிஞ்சிருக்கும். ரெண்டு பேருமே பவதாவை வந்து ஒரு தேவதை மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதேமாரி வந்து ராஜா சாரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இசைஞானியை பற்றி எதையுமே வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனால் பவதா மேலே வந்து அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்போதுமே போல் மனசுக்குள்ளே வச்சுருப்பார். ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளோ அன்பு அந்த வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைனாலும் காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைக்கும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவங்க இசையமைத்த இந்த படத்தில் கடலில் ஒழிப்பு இந்த படத்தில் அனைத்து பாட்டுக்கும் நல்லா எழுதினேன். அதில் வந்து கார்த்திராஜா சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த அனுபவமும் ரொம்ப புதுசாக இருக்கும். அவங்கக்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன வேணுங்கிறதே பூவிலுக்கு இதழ்கள் கசங்காமல் பூக்களை மடித்து பார்ப்பது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி சொல்லி வாங்குவாங்க. அவ்வளோ அழகான ஒரு அந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எல்லா அணுகுமுறையும் இருக்கும்.
நிஜமாக நான் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடரில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காண்டி லண்டனில் இருந்து அந்த தயாரிப்பாளர் ரொமேலாவாக இருக்கட்டும், இந்த படத்தோட இசையமைப்பு இயக்குனர் ஈசனாக இருக்கட்டும், அவ்வளோ நேசித்து தான் பவதாவை வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைக்க வச்சாங்க. அவங்களும் அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோடு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய நிச்சயமாக நாங்கள் வெறும் விழாவாக எடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டிருந்தோம். ஆனால் அவர் இருந்து எடுக்க வேண்டிய விழாவை ஐயா இசைஞானியோடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததற்கு நாங்கள் ஒரு பக்கம் வந்து நாங்கள் பெருமைப்பட்டாலும், அவரும் இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலாக இதுங்க வந்து தவழ்ந்திருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்குது. எனவே ஐயா சொன்னது போல் காற்று உள்ள வரைக்கும் பவதாவுடைய இசையும் குரலும் அன்பும் பரிவும் எங்குமே பரவி நிரம்பியிருக்கும். ஏன்னா மறக்க முடியாத ஒரு குரல் அது, யாராலையும் மறக்க முடியாது. இனி ஒரு பவதா இங்கே வருவாங்களா அந்த மாதிரி ஒரு குரலோடு அப்படின்னா தெரியாது. அது பெரிய வரம். அது 1000 இல்லை, லட்சம் இல்லை, 1 கோடி பேர் பண்ணலாம். ஆனால் பவதாவுடைய குரலை யாராலையும் திருப்பி தர முடியாது. அவ்வளோ அபூர்வமான ஒரு குரல். கேட்கும் பொழுதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படியே வந்து தென்றலுக்கு தலை சீவி விட்டது மாதிரி ஒரு சுகம் இருக்கும். அதிலிருந்து பேசாத ஒரு வீணையின் நரம்பை மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகள் எல்லாமே. ஏன்னா அவங்க கூட இருந்து பழகி பார்த்தா தான் தெரியும். எனவே எங்கிருந்தாலும் அன்பு சகோதரியோடைய ஆத்மா ஐயா சொன்னது மாதிரி நம்ம கூட தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இசையாகவும் அன்பாகவும் இருக்கும். இந்த மேடையில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் தான் ரொம்ப இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. புயலில் ஒரு தோணி திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அதன் மூலமாகவும் பவதாவுடைய அந்த இசை இன்னும் ஓங்கி வளருங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த இசைஞானிக்கு தான் படக்குழுவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் உங்களுடைய தயவான அன்பையும் நாங்கள் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஸ்நேகன் சார். நினைவுகளோடு